பொதுவாக குழந்தைகளை கையாள்வது என்பது மிகவும் சவாலான விடயமாக இருக்கும். குறிப்பாக முதல் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு குழந்தைகள் எதற்கு அழுகிறது என்பதை புரிந்து கொள்வதே மிகவும் ஒரு கடினமாக இருக்கும். குழந்தை மருத்துவ நிபுணர் கூடிய கருத்தின்படி பார்க்கிற போது குழந்தைகளுடைய ஒவ்வொரு அழுகை சத்தத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருப்பதாக கூறுகின்றார்கள். அதில் முற்றிலும் நம்ப முடியாத விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், அனைத்து குழந்தைகளும் தாய்மொழியை பொருட்படுத்தாமல் பிறக்கும் போது ஒரே மொழியை பேசுகின்றார்கள். அவை வெளியிடுகின்ற ஒலிகள் ஒரு தேவையை வெளிப்படுத்தும் உடலியல் அனிச்சையாக இருக்கிறது. பிரிசில்லா டன்சனுடைய அறிவியல் கோட்பாடு அவருடைய சர்வதேச ஆராய்ச்சி மூலம் சரிபார்க்கப்பட்டது. அதன் பிரகாரம் குழந்தையினுடைய அழுகையின் ஒளியின் பின்னால் இருக்கின்ற அர்த்தங்கள் குறித்து தான் இந்த ஒரு காணொளியில விரிவாக பார்க்கப்படுகின்றோம். நேக் இந்த ஒளியை எழுப்புகின்ற வகையில் குழந்தை அழுகிறது என்றால், குழந்தைக்கு பசிக்கிறது, பாலூட்டுவது போல் குழந்தையினுடைய நாக்கு அதன் அன்னத்தில் ஒட்டி கொண்டிருக்கும். மேலும் வெளிவரும் ஒளி நேக் குழந்தையினுடைய சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அர்த்தத்தை குறிக்கிறதா. அதே நேரத்துல ஆ என்ற இந்த ஒளியை எழுப்பும் வகையில குழந்தை அழுகிறது என்றால் ஏப்பம் விட வேண்டும் என அர்த்தம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகா, இந்த ஒளியை எழுப்பும் வகையில குழந்தை அழுகிறது என்றால் குழந்தைக்கு தூக்கம் வருகிறது. கொட்டாவி விடும் போது வாய் அகலமாக திறக்குமா, நாக்கு தட்டையாகி பின்வாங்குமா, சீக்கிரம் தூங்க செல்ல இதுவே சமுக்கியாகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஒளியை எழுப்புகின்ற வகையில குழந்தை அழுகிறது என்றால் குழந்தைக்கு வயிறு வலிக்கிறது அல்லது சத்தம் கரகரப்பாக சுருங்கும் அல்லது நீண்டதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. குழந்தையினுடைய வயிறு பெரும்பாலும் வலிமிகுந்த வாயுக்களினால் கிழிக்கப்படுகிறது. குழந்தை இதனூடாகத்தான் துடிக்கிறது. தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள குழந்தையினுடைய இயக்கம் தேவை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உதவுவதற்கு மசாஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஒளியை எழுப்புகின்ற வகையில குழந்தை அழுகிறது என்றால் குழந்தைக்கு சங்கடமாக இருக்கிறது என்று சொல்லி அர்த்தமா. ஆடையில ஈரம் இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது விடயம் குழந்தையை சங்கடப்படுத்துகிறதா என்று சொல்லி ஆராய வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு ஒளியினுடைய வித்தியாசம் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார்.